தமிழுறவுகளே வணக்கம். வெண்மை என்கிற ஒரு பல்பொருள் பண்பு பெயர். பொதுவாக இந்த மையீட்டு பண்பு பெயர்கள் எல்லாமே உண்மை, இன்மை, வெண்மை, தென்மை போன்றவை எல்லாமே பண்பு வேர்ச்சொல்லை அல்லது குறிப்பு வினை வேர்ச்சொல்லை அடிப்படையாக கொண்டவை. உள் இருத்தல் உண்மை, இல் இன்மை, வெள் வெண்மை, தின் திண்மை என இந்த சொற்கள் அமைவதை நாம் பார்க்கலாம். தமிழில் இலக்கண கொத்து என்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. அந்த நூலில் இந்த வெண்மையை பற்றி ஆசிரியர் ரொம்ப நுட்பமாக பேசுகிறார். பண்பு பெயர்களை பற்றி விரிவாக சொல்லுகிறார். அப்படி பண்பு பெயர்களை பற்றி விரிவாக சொல்லுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 17க்கு மேற்பட்ட பொருள்மையிலே இந்த வெண்மைங்கிற சொல் தமிழில் வர்றதை குறிப்பிடுகிறார். இப்போ உதாரணமாக வெண்கரும்பு அப்படின்னு சொன்னால் செங்கரும்பு முதலான இனப்பெயர்கள் உண்டு. எனவே இது இனப்பொருள் மேலே வந்தது. அப்போ வெண்கரும்பு என்பது செங்கரும்பிலிருந்து வேறுபடுத்துவதற்காக வந்தது. ஆனால் வெண்டிங்கள் இருக்கிறதே, வெண்மையான திங்கள் இருக்கிறதே, ஒரு மஞ்சள் திங்கள் பச்சல் திங்கள் இல்லை. எனவே இது இனம் பற்றாத பண்பு. அது ஒன்றுனையும் ஒரு பொறுமையாக அவர் நினைக்கிறார். அதே போல் வெண்டாமரை அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது, வெண்மையான தாமரை அப்படின்னு. அது அந்த வெண்மையான தாமரை பூ என்று தான் இருக்க வேண்டும். அது சினைப்பெயருக்கு வரணும். அது மாறாக சினையை விட்டு முதலுக்கு வந்தது. எனவே இது சினையை விட்டு முதற்பெயரை சிறப்பித்த பொருண்மை இங்கே தெரிகிறது. அதே போல் வெள்ளாடு என ஒன்று இருக்கிறது, அது கருப்பாக இருக்கும். எனவே இது எதிர்வு பொருண்மை. நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இன்னும் சில இடங்களில் இந்த இடத்துல வெண்மைனா மென்மைங்கிற பொருள் தருவாங்க. கறி மென்மையாக இருப்பதால் தான் அதற்கு வெள்ளாடு என்பது பெயர். அதையும் கூட நாம் கவனத்தில் கொள்கிறோம். மொத்தத்தில் வெண்மை என்கிற சொல்லுக்கு ஒன்று எதிர்மறை பொருள் அல்லது மென்மைங்கிற பொருள் இருக்கிறத கவனிக்கிறோம். அதே போல் விலங்கென்ன வெள்ளறிவினார் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறது. மாடு மாதிரி அறிவு இருக்கிறவன், இது இழிவு பொருண்மையிலே இருக்கிறது. அப்போது வெண்மை என்பது இனப்பொருண்மை, இனம் பற்றாத பொருண்மை, எதிர்வு பொருண்மை, மென்மை பொருண்மை, எழிவு பொருண்மை. வெண்கலமர், வெள்ளாளர் என்கிற சொற்கள் இருக்கின்றன. இவை பெரும்பாலும் உழவுத் தொழிலை குறிக்கும். அந்த களத்தில் உழுபவர்கள் அல்லது வெள்ளத்தை ஆள்பவர்கள்ங்கிற பொருளில் இன்றைக்கு இது சாதி பெயராக வளர்ந்திருக்கிறது. தொழில் அல்லது சாதி பொருண்மையில் இது வருகிறது. அதே போல் வெள்ளோட்டம்ங்கிற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. தேர் செய்து வெள்ளோட்டம் விடுவார்கள். வெள்ளோட்டம்னா புதிய ஓட்டம் அல்லது முதல் ஓட்டம். அப்போ முதன்மை அல்லது புதுமைங்கிற பொருளில் இந்த வெண்மைங்கிற சொல் வருகிறது. வெண்டேர் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் சொல்கிறாங்க. ஒன்று பொய்யை அப்படிங்கிற பொருள், இன்னொன்று வெள்ளிங்கிற பொருள். அதனால் இது அந்த உலோக பெயர் அல்லது பொய் அப்படிங்கிற பொருள் இந்த வெண்டேருங்கிற சொல்லாட்சி இருக்கிறது. வெளிற்று மரம்னு ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. அதாவது உள்ள வைரம் இல்லாமல் ஒரு மரம் இருந்தால் அதற்கு வெளிற்று மரம் என்கிற பெயர் இருக்கிறது. அவர் வெள்ளந்தியாக இருக்கிறார் அல்லது வெள்ளியார் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி உண்டு. இப்போ வெள்ளி, அப்போ அது இயல்பு பொருண்மை, அவருடைய இயல்பை குறிப்பது வெள்ளியார் என்பது. இச்சோறு வெண்படி அப்படின்னு ஒரு தொடர் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுக்கு என்ன பொருள்னா, அது வேறு கலப்பு இல்லாமல் இருக்கிற நல்ல வெள்ளைச்சோறு அப்படின்னு நெல்சோறுன்னு பொருண்மையை குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த வெண்மைங்கிற இந்த சொல்லாட்சி இன்னும் கூட இவ்வுரு வெண்கலம், இந்த உரு வெண்கலத்தால் செய்யப்பட்டு, இப்போ வெண்கலம் அப்படின்னா வெண்மையான கலம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அது ஒரு உலோகத்தை குறிக்கிறது, ஒரு பொருள் பெயர். அப்போது ஒரு பொருள் பெயர்லையும் இந்த வெண்மைங்கிற சொல் வர முடியும். அதே போல் வெள்ளிடை மலை அது அப்படிங்கிறப்போ உயரம் அல்லது தனிமைங்கிற பொருள், தனித்தன்மைங்கிற பொருள். இவனி வெள்ளை பொன் என்கிற போது நிறமின்மை, இவனுக்கு வெள்ளை புத்தி என்கிற போது அவனுக்கு மந்த புத்தி இருக்கிறது. இவன் வெள்ளை அடித்தான்கிற போது வண்ணத்தையும் தான் வெள்ளை என சொல்லுகிறார்கள். அது வண்ணப்பூச்சியை குறிக்கும். பொதுவாக நண்பர்களே, இந்த இப்போ வெண்பலகை, கரும்பலகை மாதிரியான பண்பு பெயர்கள் முதல்ல அடைமொழி இருக்கும், அடுத்தது அடைகொழி இருக்கும். அல்லது அந்த பண்பு பெயர் ஒரு வினைமுற்று கொண்டு முடிகிற தொடராகவும் இருக்கும். இது பண்பு பெயருடைய தொகைவிரி என்பது அவருடைய கருத்து. பண்பு பெயர் தொகைவிரி பகரில் பெருகும் ஆயினும் சில விதி அறைகுவன் கேள்வி அப்படின்னு அது தொடங்குறார். சில சொற்களில் பண்பு முன்னால் வரும், கருங்குதிரை போன்ற சொற்களை சொல்கிறார். சில சொற்களை 2 பண்பு அடிக்கி வரும், சிறுபைந்தூதி என்கிற போன்ற தொடர்களையும் அவர் குறிப்பிடுவதை பார்க்குறோம். இப்படி இந்த பண்பு பெயர் அல்லது பண்பு தொகையை விரித்து அதில் அடைமொழியும் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறுகிற போது
ஒவ்வொன்றும் தனித்தனி பொருண்மை உடைய தனித்தனி அகரன்களாக இருக்கிறத நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அங்கே ஒரே பொருளுடைய சொற்களாக நாம் இவற்றை பார்க்க முடியவில்லை. வெள்ளோட்டம் அப்படின்னா புதிய ஓட்டம் அப்படிங்கிறப்ப வெண்மைங்கிறது தனிப்பொருள் பெறுகிறது. ஆமாம், வெளிற்று மரம் அப்படிங்கிறப்ப உள்ளீடு இல்லாத மரம் என்கிற போது அந்த வெண்மைக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. அதனால தான் நாம் இதை தனித்தனி லெக்ஸீம் அல்லது தனித்தனி அகரன் என குறிப்பிடுகிறோம் நண்பர்களே. பொதுவாக இந்த இலக்கண கொத்து என்பது வடமொழி அடியொற்றி எழுதியிருக்கக்கூடிய இலக்கணம். நம்ம தமிழில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்லாம் சொல்லுவோம். அங்கே வியாகரணம்னு சொல்ல மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அங்கே காரகாத்தியரின்னு சொல்கிறது எங்கள் ஆசிரியர் வேற்றுமையியல் அப்படின்றார். அங்கே அந்த வினைன்னு சொல்கிறது எங்கேயும் வினைங்கிறாரு. 2 இயல் தான், வேற்றுமையியல், வினையியல், ஒளிபியல், 3 இயல்களோடு முடித்து கொள்கிறார் நண்பர்களே. அவரே ஒரு எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கண மரபில் நம்பிக்கை பொருள், இலக்கண கொத்து, பிரயோக விவேகம், தொன்னூல் விளக்கம், இவையெல்லாம் நூலாசிரியரே உரையாசிரியராக இருந்து நூல் எழுதப்பட்டதுங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஆமாம். அப்புறம் அவரே சொல்வார், வடநூலை விட்டு தமிழ்நூல் நடவாதது நியமம். எது விதி, எது சட்டம் அப்படின்னா வடநூலை விட்டுட்டு தனித்தனியாக இயங்க முடியாதுங்கிறது அவருடைய கருத்து. வடமொழி தமிழ்மொழி எனும் இருமொழியினும் இலக்கணம் ஒன்றே என்றே அறிக அப்படின்பார் அவர். 2க்கும் ஒரே இலக்கணம். இந்த மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம்லாம் வருவதற்கு முன்னாலே 2ம் ஒன்று என்கிற சிந்தனை பள்ளியிலே இவர் வாழ்ந்தவர். அது மட்டுமில்லை நண்பர்களே, இவர் தனக்கென்று ஒரு சைவ உலகத்தில் வாழ்ந்தவர். இவரை பொறுத்தவரை இறையனார் கலவியல் உரை இலக்கணம்னா தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், திருவிஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், பட்டினத்து பிள்ளையார் பாடல், இவைதான் ஒருவன் படிக்க வேண்டும். சிந்தாமணி, சிலப்பதிகாரம் போன்ற சமண நூல்களையோ, மணிமேகலை போன்ற பௌத்த நூல்களையோ, எந்த மதத்தையும் கடவுளையும் பற்றி பேசாத சங்கப்பாட்டையோ, குங்குவேலின் மாக்கதையோ ஒரு பொருட்டாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1300 இன்னும் கடுமையாக பேசுகிறார் நண்பர்களே. இந்த நன்னூல், சின்னூல், அதாவது நேமிநாதம், அகப்பொருள், இந்த மாதிரி எந்த அலங்கார நூல்கள், காரிகை போன்ற நூல்கள் இவையெல்லாம் இந்த சமண பௌத்தர்களால் எழுதப்பட்டிருந்தால் அதை வாசிக்கக்கூடாது. கடவுளை பற்றி பேசாத 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, ராமன் கதை, நலன் கதை, ஹரிச்சந்திரன் கதை, இந்த 3ம் வைணவ நூல்கள் முதலிய இலக்கியங்களை ஒரு பொருளாக எண்ணி வாழ்நாளை வீழ்நாள் ஆக்குகின்றனர். இதை படிக்கிறது வாழ்நாளை வீழ்நாள் ஆக்குவது என்கிற சிந்தனை பள்ளியிலே இவர் இருந்திருக்கிறார். இப்படி இருந்தவர்கள் பலர் உண்டு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் சிவஞான முனிவர்கிட்ட கூட அந்த சிந்தனையை நம்ம பார்க்க முடியும். அவருக்கு பிறகும் கூட சபாபதி நாவலர் அவருடைய நூல்களில் பல இடங்களில் குறிப்பிடுவார். மொத்தத்தில் இந்த சைவ ஆதீனங்கள், இவர் திருவாவடுதுறை ஆதீன புலவராக இருந்தவர். அங்கேயே கட்டளை சாமியாராகவும் இவர் இருந்தவர். சங்கரமேச்சாய புலவரோடு, இன்னும் இலக்கண வழக்கம் எழுதிய வைத்தியநாத தேசிகரோடு இவர்களிடமெல்லாம் தமிழ் நூலை கற்றவர். கனக சபாபதி என்பவரிடம் வடமொழியை பயின்றவர். இப்படி வடமொழி, தமிழ் 2ம் இவர் பயின்ற காரணத்தினாலே வடமொழி உயர்ந்ததுங்கிற எண்ணத்தோடு இவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் இவர் இருந்ததால் இவருடைய சிந்தனைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அன்றி ஒன்றே ஆயினும் தனித்தமிழ் உண்டோ, 5 எழுத்தால் ஒரு பாடை என்று அறைவனானவர் அறிவுடையோரே. தமிழை ஒரு மொழியினே சொல்லக்கூடாது, அறிவு இருக்கிறவன் சொல்ல மாட்டான்னு சொன்னதுனால பலராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய நூலுக்குள்ளே நல்ல இலக்கண சிந்தனைகள் இருக்கின்றன. தமிழினுடைய பெருமைகளை பல இடங்களில் பேசியிருக்கிறார். அவர் தமிழை வெறுத்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அவருடைய ஆய்வும் அவருடைய இலக்கணமும் ஆழமானவை. அதில் ஒன்று தான் சான்றுக்கு நான் இந்த வெண்மைங்கிற சொல்லு எத்தனை லெக்ஸியமாக தமிழில் பதியப்பட வேண்டும், எத்தனை அகரன்களாக தமிழ் அகராதிகளில் பதியப்பட வேண்டும். மொழியியல் அகராதியியல் படிப்பவர்கள் மரபிலக்கணம் படிக்கணும். மரபிலக்கணம் படிப்பவர்கள் மொழியியல் அகராதியியல் போன்றவற்றை படிக்கணும். அதுதான் தமிழுக்கு வளர்ச்சியை தரும். அப்படி படிக்கிற போது புது புது அகரன்களாக நாம் இவற்றை பதிவிட முடியும். கிட்டத்தட்ட வெண்மை என்பதற்கு மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பொருள் பேச்சு வழக்கெல்லாம் இருக்குது, இலக்கிய வழக்கெல்லாம் இருக்கிறத இது போன்ற சான்றோர்கள் நூல்கள் இருந்து படிக்கிறோம். இவ்வாறு தமிழை நாம் கற்போம், தமிழை ஆவணப்படுத்துவோம், தமிழை வளர்ப்போம். நன்றி.